எல்லாரும் நான் இருக்கேனா இல்லையான்னு கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. புரியாம பேசுறதையே பொழப்பா வச்சுன்னு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? அப்புறம் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. எது எப்படியோ வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துருவேன். அதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையா வந்துகிறீங்களே. தெய்வம் நினைக்கிறவங்களுக்கு தெய்வம், கல்லுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்லு. சரி, என்ன விஷயம் சொல்லு. 6வது கால பூஜையை நடத்தி முடிகிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க ஐயா. அதுக்கப்பால பொம்மி அக்காவும் ஒரு வழியா வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றியம்மா. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். எங்க இருந்து பாத்தீங்க ஐயா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஐயோ, இவராண்டு வந்து மாட்டினனும். ஐயா, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. இப்ப நிம்மதியா இருக்கிறேன் ஐயா. ராணி, சில விஷயங்களை நாம முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு முடிவுல எப்போதுமே ஒரு ஆரம்பம் இருக்கும். என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. எல்லா ஆரம்பத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. எல்லா முடிவுலயும் ஒரு ஆரம்பம் இருக்கு. ஐயோ ஐயா, மண்டையே சூடாகுது ஐயா. என்ன எதுன்னு கொஞ்சம் நேரடியா சொல்லுங்களேன். சுத்தி வச்சலா சொல்லாதீங்க. மீன் உடலை விட்டு வெளியே வந்த பொம்மியோட ஆவிக்கு இனிமேதான் சத்திய சோதனையே நடக்க போகுது. அத சொல்லணும்னு தான் நானே உன்னை சந்திக்க வந்தேன் ராணி. ஐயா, என்னங்க ஐயா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இன்னும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. உங்க 4 பேருக்கும் அணு அணுவா துடிக்க துடிக்க நரக வேதனைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மண்ணோட மண்ணாக்குறேன். பொம்மி அக்கா ஆத்மாவுக்கு எந்த குறையோ வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இம்மா பாடுபட்டேன். பொம்மி அக்காவை நீங்க சொல்ற மாதிரியே நான் தடுத்து நிறுத்திடுவேன். ஆமா ராணி, பொம்மியை கட்டுப்படுத்த உன் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ மறுபடியும் துஷ்ட சக்திங்க கிட்ட சிக்கிக்கிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது.